இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரியாரை துணைக்கோடல் பொருட்பாலில் அரசியல்ன்ற அதிகாரத்தில் இருக்குது. பெரியவங்க நல்லவங்க மூத்தவங்க அவங்க சொல்கிற வழி கேட்டு நடக்கிறதுனால நமக்கு நடக்கும் நன்மைகள், அதில் அவங்க வர தீமைகளை அவங்களோட சொற்களால் நம்ம எப்படி காத்துக்கலாம் அப்படின்ற நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிற திருக்குறள் தான் இந்த 10 திருக்குறள். சரி, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அதாவது அறம் எது, எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம், எது சரியான பாதை, இந்த மாதிரியான நிறையா முதிர்ந்த அறிவுடைய இருப்பாங்களே, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் நல்லவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நட்பு தேடி தேடி நம்ம போய் ஃப்ரெண்டாக்கி வச்சுக்கணுமா. அது நமக்கு நன்மையை பயக்கும். அவங்களோட நட்பு நமக்கு நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெரியாரை பேணி கொள்ளல். அதாவது ஒரு ராஜா இருக்கான், அவன் நாட்டுக்கு வர தீமை என்னென்னு நல்லா யோசித்து பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து அதை நீக்க உதவி செஞ்ச பெரியவர்களும், அடுத்த துன்பம் வராமல் காக்கக்கூடிய அறிவுடை சொல்லக்கூடிய பெரியவர்களுடையும் நட்பையும் நாம் போற்றி பாதுகாத்து வச்சுக்க வேணும். இது ஒரு மன்னனுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக ஒருத்தருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறவரையும் நமக்கு கெட்டது நடக்காமல் காப்பாற்ற ஒரு பெரியவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அட்வைஸையும் கேட்டு அவங்கள ஃப்ரெண்டாக்கி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேரி தமரா கொள்ளல். அதாவது இருக்குல்லையே பெஸ்ட்டுக்கும் பெஸ்ட்டு எது தெரியுமா, நமக்கு வாழ்க்கையிலே நல்லதுக்கும் நல்லது என்ன விஷயம் தெரியுமா, யாரெல்லாம் இந்த மாதிரி நல்லது சொல்கிற பெரியவர்களை நம்மளோட ஃப்ரெண்டாக்கிக்க நம்மளோட உறவாக்கிக்கிறது. பெரியாரை பேணி தமரா கொள்ளல், நம்மதாக்கி கொள்கிறவங்க, இந்த மாதிரி பெரியவங்க நம்மளுக்கானவங்களாக ஆக்கிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சிறந்ததுலேயும் சிறந்தது, அரியவற்றிலும் அரிய விஷயம் அதுதான். சரி, தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் பன்மையுளெல்லாம் தலை. அதாவது வலிமையில் மிகப்பெரிய வலிமை எது தெரியுமா, அறிவு, ஆற்றல், அறம், ஒழுக்கம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களில் நம்மளை விட உயர்ந்து இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான மனுஷங்களை நம்மளோட சுற்றத்துலையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லையும் நமக்கு அட்வைஸ் பண்ணுற சர்க்கிள்லையும் வச்சுக்கிட்டா அதுதான் இருக்கிறதுலே வலிமையான விஷயம், வலிமைக்கும் வலிமையான விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். அதாவது தகுதியான வழிகள், சரியான வழிகளை ஆராய்ந்து சொல்பவர்கள், தகுதியான நல்ல நல்ல செயல்களை சொல்கிறவர், இவெல்லாம் சரியில்லை இவெல்லாம் கரெக்டான ஆள்னு கரெக்டாக பார்த்து சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள கண்ணாக வச்சு ஒரு மன்னன் வழி நடத்தினான்னா அந்த நாடு நல்லா இருக்கும். அவங்கள எல்லாத்தையுமே தங்களோட சுற்றமாக்கி கொள்ளணும். யாரெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு அவங்கள ஃப்ரெண்டாக்கி வச்சுக்கணும் ஒரு மன்னன். அது அவனை இன்னும் மேலே உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தக்கார் இனத்தானாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தியில். அதாவது நீங்கள் ஒரு அறிவுடையவங்க, நல்ல ஆற்றல் படைத்தவங்க, உங்கள் கூட இருக்கவங்களோ உங்களை சுற்றி இருக்கவங்களோ அதே மாதிரி நல்ல அறிவுடையவங்க, நல்ல ஆற்றல் படைத்தவங்க, நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல அறத்தையும் சொல்கிறவங்களாக இருந்தால் பகைவனால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் கொடுக்குற துன்பம் உங்களை நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் செற்றார் செயக்கிடந்தத்தில். அவன் என்ன ட்ரை பண்ணாலும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அவனால். சரி, இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமை எவர். அதாவது நாம் ஒரு தப்பு பண்ணுறோம், நம்ம ஒரு தப்பான வழியிலேயே போகிறோன்னா, நம்ம போகிற வழி தப்பு, நீ பண்ணுற விஷயம் தப்பு, சரியான வழியில் செய், தவறான வழியில் போகாதன்னு யார் நம்மளை கண்டிக்கிறாங்களோ அந்த கண்டிக்கிறவங்களை நம்ம கூட வச்சுருந்தோம்னா எவனால் நம்ம கெடுக்க முடியும், எவனுமே கெடுக்க முடியாது. கெடுக்கும் தகைமை எவர், யாருமே நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த குறள் அப்படியே பாருங்களேன், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அந்த மாதிரி நம்ம தப்பான வழியில் போனால் கடிஞ்சு சொல்லி நம்மளை சரியான வழியில் திருப்புறதுக்கு ஆள் இல்லாதவங்க இப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் தானாகவே கெட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க. சரியா, நமக்கு தப்புன்னு கண்டித்து சொல்கிறவங்க இருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள கூட வச்சுருந்தா நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அப்படி யாருமே இல்லைன்னா எதுவுமே நடக்கலனாலும் நம்ம கெட்டு போயிடுவோம். இதுதான் இந்த 2 குறள். சரி, முதலிலாருக்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. முதல் போடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஊதியம் எடுக்க முடியாது இல்லையா. பிஸ்னஸ் வேணும்னா காசு வேணும், டிஎன்பிசி சேனல் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு படிப்பு இருக்கணும், அப்போ தான் உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களை தாங்கி நிற்கிற துணை இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்மளால் நிற்க முடியாது. நல்லவர்களோட துணை இல்லைன்னா நம்மளால் நிற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, பல்லார் பகை கோளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விரல். அதாவது பல பேரோட பகையை வச்சுக்கலாம், அந்த விஷயத்தை விட கெடுதல் எது தெரியுமா, ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறவர், நல்ல சொற்களை சொல்கிறவர், ஒரு நல்லவங்களை நம்ம கைவிட்டுறோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேணா எனக்கு கிளம்புங்கன்னு ஒருத்தரை துரத்தி விட்டிங்கன்னா நல்லவர்களை, அதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் 1000 பேர் எதிர்க்கிறத விட இந்த ஒருத்தரை துரத்துறது ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு.
பலரோடும் பகைத்து கொள்வதை விட நல்லோரோட கொண்டு தொடர்பை வந்து கைவிடுறது வந்து பல மடங்கு தீமை நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுதான் பெரியாரை துணைக்கோடல். அடுத்த சாப்டர் பார்க்கலாம்.